எல்லாம் காலில் அத்தனை பெரிய ஆட்கள் வந்து காலில் விழுகிற ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு கைதியாக வந்து நின்னாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய மனநிலை என்னன்னு சொல்லி, மனிதர்கள் தானே அவங்க. அவங்க அப்போ வந்து நாங்கள் வந்து தெய்வம் அல்ல, நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாருன்னா அவர் சொல்லலை, அவருடைய முகம் சொல்லிச்சு. அவர் வந்து தெய்வமாக இருந்துன்னு கேட்டீங்கன்னா அவர் இதை போடா அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் தி கேம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா? அவருக்கு ஏன் அவங்க வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆனார் அவர்? ஸோ அவங்களும் வந்து மனிதர்கள் தான். அவங்க உங்களுக்கு வந்து என்னதான் எங்களுக்கு வந்து கடவுளுடைய பவர் எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க சொன்னாலும் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வந்து அவங்கள வெளிப்பட்டு தான் தீரும். உங்களுக்கு அவருக்கு வந்து உடனே வந்து நாங்கள் வந்து எங்கே ஒரு இடத்துல வர அக்காமடேட் பண்ணணும். எனக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இவரை அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் மேலேருந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, அவருக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவரை வந்து ஜென்ரலாக வைக்கிற மாதிரி வைக்கல அவர். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-100 பேர் இருக்கிற ஒரு டார்மெண்ட்டில் கொண்டு போய் போட்டுருவோம் நாங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நாங்கள் பண்ணிட முடியாது, நாங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் அப்படி கொண்டு போய் போட்டுருவோம் நாங்கள். ஸோ அப்படி தான் போட்டுருக்கணும். நான் ஆக்சுவலாக ஒரு வார்னிங் வந்ததுனால எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு ஒரு பயம்தான். அது சப்போஸ் வந்து உள்ளே வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் யாராவது,